உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாரா அப்படின்ட்டு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்லை, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்லை. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார்வர்ட் ஃப்ரம் தேர். அதைத்தான் நான் முதல்ல செய்ய. கோவையில 10 வயது சிறுமிய கொடூரமா கொலை செஞ்சிருக்கிற சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்தையும் பயப்பட வச்சிருக்கு. மேடைக்கு மேடை பெண்களோட பாதுகாப்பை பத்தி வசனம் மட்டும் பேசினா போதா சிஎம் சார், நீங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளோ நாள் ஆகியும் என்ன இனிஷியேட்டிவ் பாதுகாப்பு உறுதி செய்யறதுக்கு எடுத்து? வணக்கங்க அம்மணி. அம்மணி வணக்கம். வணக்கங்க. அம்மணி யாருன்னா, திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ நிறைய தவறுகள் நடக்கும். அப்ப பாத்துட்டீங்கன்னா இவங்க மௌன விரதமா மாறிடுவாங்க. இப்படி அப்பெல்லாம் அமைதியா உட்காந்துக்குவாங்க. இப்ப ஏன் பேசுறாங்கன்னா, இந்த ஆட்சியில் எப்படா தவறு நடக்கும், அதை மக்கள்கிட்ட பொய்யான பிம்பத்தை எப்படா கட்டமைக்கலாங்கிற எண்ணத்துல சுத்திட்டு இருக்கிறாங்க. அம்மணி நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா, உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுங்க. அவர் ஆட்சியில் உட்காந்து 2 வாரம் தான் ஆச்சுங்க. அப்ப இப்படி ஒரு தவறு நடக்குதுங்க. உண்மையாவே மனதார வருந்துற. அந்த சிறுமி எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கும், அந்த பெற்றோர்கள் எவ்வளவு கனவோடு இருந்திருப்பாங்க. உண்மையா வேதனை அளிக்குது. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். போதை கலாச்சாரம். 5 வருஷமா உட்காந்து பல்லு தேய்ச்சிட்டு இருந்தீங்களா? அப்பல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருந்தது, சிறுமிகள் பலாத்காரம் இருந்தது, கஞ்சா ஓட்டு வெட்டாங்க, விடி மதுக்கடை திறந்து வியாபாரம் பண்ணாங்க. நீங்க ஒண்ணுமே வாயை திறக்கலையே. அன்னைக்கெல்லாம் திமுக உட்காந்து மரணம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்ப நீங்க பேசுறீங்கன்னா அவர் ஆட்சியில் உட்காந்து 2 வாரம் தான் ஆச்சு. இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். புரிஞ்சுங்களா? கல்யாணமாயி 3 நாள்ல 4 நாள்ல குழந்தை பிறக்காது. 10 மாசம் ஆகணும். புரிஞ்சுங்களா? சும்மா மக்கள்கிட்ட வாயில வந்ததெல்லாம் நீங்க பரப்பி விட்டுற கூடாது. உட்காந்து 2 வாரம் தான் ஆச்சு. அவர் இவ்வளவு தூரம் மதுக்கடை சாத்திருக்கிறார். என்னைக்காவது ஒரு கடையை இந்த திமுக அதிமுக சாத்திருக்குதா? எங்க அண்ணன் சாத்தினாரு. ஏன்? மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும், போதை பொருள் கலாச்சாரம் கூடாங்கிற எண்ணத்துல இருந்தாரு. நீங்க அதுலதான் வருமானம், நல்ல வருமானம் எதுல வரும் அதுலதான் பாப்பீங்க. காசு வீசினா ஓட்டு வாங்கிடலாங்கிற எண்ணத்துல இருந்தனாலதான் அதுக்கு மரண தண்டனை கொடுத்தாரு எங்க அண்ணன். காசு இல்லாம ஜெயிக்கிறது எப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குனாரு. அப்புறம் உங்க இதுல 0% கஞ்சான்னு சொன்னாரு மா சுப்பிரமணியம் அவர்கள். அது கிடைச்ச மரண தண்டனை தான். அவர் மரண தோல்வியானாரு இந்த எலெக்ஷன்ல. சும்மா நான் ஒண்ணு சொல்றேன், இப்ப நடந்த தவறுக்கு அவர் கடும் தண்டனை கொடுப்பாரு. எனக்கு நல்லாவே தெரியும். அவர் நல்லா கட்டமைப்பாரு, பொறுமையா இருக்கணும். 2 வாரம் தான் ஆச்சு. ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா நீ கேள்வி கேட்கலாம், நான் ஏத்துக்குவேன். வந்த 2 வாரத்துல வந்து அவர் சரியில்லைன்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியாது. அவர் இப்பதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன் 5 வருஷமா நீங்க உட்கார்ந்து இருந்தீங்களே, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஏதோ ஒரு மது கடை சாத்தினீங்களா? கஞ்சா ஒழிச்சிங்களா? போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிங்களா? சிறுமிகள் பலாத்காரத்தை தடுத்தீங்களா? அன்னைக்கெல்லாம் நீங்க வந்து ஃபுல்லா ஓப்பனா விட்டுட்டு இன்னைக்கு வந்து குத்துது கொடையுதுன்னு சொன்னீங்கன்னா சும்மா காசுக்காக எதை வேணாலும் பேசலாங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஆட்சி கட்டமைப்பாரு, 2 வருஷம் ஆகும், சரியான கட்டமைப்பு கொடுப்பாரு. அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் செய்யணும். பதவிக்கிற நாட்களுக்கு மோந்து கூட பார்க்க முடியாது. கரெக்டா பேசுங்க, மக்கள்கிட்ட உண்மையை சொல்லுங்க. சும்மா உண்மையாவே அந்த பெற்றோர்கள் ரொம்ப நான் மன வருந்துறேன். தயவுசெய்து மன்னிச்சிருக்குமா, இந்த மாதிரி தவறு நடந்தது. கடுமையான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும், தப்பு பண்ணவங்களுக்கு. நன்றி.